வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது கல்யாண வீட்டு வெண்டைக்காய் செய்ய போகிறேன் நான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன். தேங்காய், சீரகம் கொஞ்சோண்டு இதை மிக்சியில் ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கல்யாண வீட்டு வெண்டைக்காய் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நான் தேங்காய், சீரகம் இந்த மாதிரி குறைன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுட்டேன். வெண்டைக்காய் 1/4 கிலோ 200 கிராம், இது 3 சின்ன தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இருக்குது. புளி கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக நம்ம திட்டமாக புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது வெண்டைக்காய்க்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு, உளுத்தம் பருப்பு இதிலே கலந்து வச்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப உளுத்தம் பருப்பு தேவையில்லை, அதனால் இதை போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம் போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது ஈஸியான மெத்தட் இது, சூப்பராக இருக்கும் கல்யாணம் வீட்டுது. இதில் நான் கல் உப்பு போடுறேன். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போது வெண்டைக்காய் போட்டுடலாம். வெண்டைக்காவை உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காய் நம்ம போட்டுடலாம். இப்போது தேங்காய் போட்டுடலாம். தேங்காய், சீரகம் போட்டுட்டோம். 1 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுடலாம். 1 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுட்டேன். இப்போது நல்லா வதக்கிட்டு நம்ம புளியை ஊற்றிக்கலாம். இதுலேயே வெந்துடும். வெந்துட்ட பிறகு நம்ம புளி ஊற்றிப்போம். வெண்டைக்காய் இப்போது பாதி அளவு வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி ஊற்றலை, புளி கரைசல் தான் நான் ஊற்றுறேன். இதுமாரி புளி ஊற்றியாச்சு. நம்ம தேவைன்னா நிறையா வெண்டைக்காய் செஞ்சோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றலை. நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள். நல்லா வேகட்டும். நான் பவுலில் மாற்றிட்டு மறுபடியும் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சாம்பாருக்கு எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். ஒரு அவசரத்துக்கு ஆம்லெட் போட்டு, வெங்காய ஆம்லெட் போட்டு இது சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போது வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி கூட நான் ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கல்யாண வீட்டு வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். சப்பாத்தி அது மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் முட்டை வேணால் சீரகம் போடாமல் வச்சு முட்டை கலந்துக்கலாம். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.